3 பெயர்ச்சிகள் ஒரே நேரம் நடைபெறுகிறது. இந்த 3 பெயர்ச்சிகளால் நமக்கு திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை ஏற்படுது. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 பெயர்ச்சிகள் திக்குமுக்கு ஆட வேண்டிய நிலை. இப்ப சாதாரணமா ஆடினாலே பெரிய கஷ்டம். நம்ம திக்குமுக்கு ஆயிட்டோம்னா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? கிழக்க போறதா, மேற்க போறதா, வடக்க போறதா, தெற்க போறதா, நான் என்ன செய்யறது? கடன் வாங்குறதா, கடன் வாங்காம இருக்கிறதா, கல்யாணம் பண்றதா, கல்யாணம் பண்ணாம இருக்கிறதா, குழந்தை பெத்துக்கிறதா, பெத்துக்காம இருக்கிறதா, தொழில் ஆரம்பிக்கிறதா, வேண்டாமா? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்க போகுது. ஒரு விடை கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஒரு 3 விடை கிடைக்குதுன்னு வச்சுங்க, அப்ப எல்லாருக்கும் சிரமம் தானே. அப்ப 3 விடை கிடைக்கக்கூடிய நேரம் நம்ம வாழ்க்கையில. இது மாதிரிலாம் சில நேரங்களில தான் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால நமக்கு ஒரு நல்ல விஷயம் 3 நடக்க போகுது. நல்ல விஷயம் 3 நடக்க போகுது. அதனாலதான் இது எதை நம்ம எடுத்துக்கிறது, ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கிறது, செகண்ட் எதை எடுத்துக்கிறதுன்னு இருக்கு. அதனால இப்ப நம்ம சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் 12 ராசிக்காரர்களும். அது என்ன சமயோஜிதமா செயல்படணும் அப்படின்னா, எது நமக்கு முதல்ல வேணும், எது 2வது வேணும், எது 3வது வேணும். இந்த 3வது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா முன்னாடி இருக்க 2 கூட கிடைக்கலாம். இது மாதிரிலாம் யோசிக்கணும். ஒருத்தருக்கு இப்ப கல்யாணம் நடக்கணும், இல்லைன்னா வேலைக்கு போகணும், இல்லைன்னா இப்ப அவருக்கு ஒரு வீடு கட்டணும். இப்போ 3 பிளான் கிடைக்குது. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் கொடுக்குறாங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தாச்சு, பொண்ணு முடிய போகுது, நம்ம ஓகே சொன்னா பொண்ணு முடியுது, வேலைக்கு வெளிநாட்டில் வேலை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க, நீங்க வாங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணியிருந்திருக்கோம் முதல்ல, இப்போ விசா கிடைக்க போகுது. இது 3ல இப்போ எதை நம்ம சூஸ் பண்றது? ஆனா 3மே எல்லாமே குறிப்பிட்ட காலம்தான். பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா பேங்க் லோன் கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி கல்யாண வீட்டில் நம்ம சரியான ரிப்ளை பண்ணலன்னா அவங்க வேற மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். விசாவுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்லலை, அப்போ அதை மறுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வேற ஆளுக்களை வேலையை போட்டுருவாங்க. ஆனால் இப்போ இது 3 நமக்கு கிடைக்கணும். இது மாதிரி தான் உள்ள நிலை இப்போ ஆரம்பிக்க போகுது. திக்குமுக்காடுற நிலை. நல்லது கெட்டது கிடையாது, கெட்டதுல திக்குமுக்காடணும். இப்ப நல்லதுல திக்குமுக்காடுற நேரம். ஆக மொத்தம் திக்குமுக்காடுறதுங்கிறது நமக்கு போயிடுச்சு, அந்த சூழ்நிலை தான். ஆனா அதை சமயோஜிதமா பயன்படுத்தணும். சமயோஜிதமா பயன்படுத்தணும். பேங்க் லோனுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிடணும், எழுதி கொடுத்துடணும். பேங்க் மேனேஜர் பார்த்துட்டு வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸிங் ஆரம்பிச்சிடுவார். இப்போ நம்ம கவலைப்படக்கூடாது, பதற்றப்படக்கூடாது. இது எப்படி 3 நேரத்தில் ஒரே செலவு பண்ண போறோம் அப்படின்னு இல்லை. அந்த ப்ராசஸிங் ஆகி அது நமக்கு இந்த பணம் பேங்க்ல விழுவும் போது நம்ம அதுக்கான ப்ராஜெக்ட் நடத்திட்டு தான் இருப்போம். விசாவுக்கு நம்ம ஓகே கொடுத்துடணும், வேலைக்கு வரோம் அப்படின்னு. அவங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எனக்கு இந்த நாளில் விடுமுறை வேணும், நான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இவங்ககிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு ஓகே கொடுத்துடணும். வெளிநாடு போயிட்டு 2 மாசம் கழிச்சு ஒரு நாளில் நிச்சயதார்த்தத்தை பண்ணிட்டு வெளிநாடு போறோம், 2 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம். இப்படிதான் நம்மளுடைய பிளானை 3ஐயும் ஒரே நேரத்தில் சக்சஸ் பண்ண முடியும். வீட்டில் உள்ள பெரியவங்களை வச்சு வீடை கட்டுறோம், 2 வருஷத்துல வேலையை முடிச்சுட்டு வரோம், வீடும் நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும், வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். இப்போ 3மே நஷ்டம் இல்லை. இது புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிற இடம். இதுக்கு கடவுள் இப்ப அனுகிரகம் பண்ண போறார். இந்த மாதிரி புத்திசாலித்தனமா முடிவெடுக்கிறதுக்கு உள்ள நேரம் இந்த நேரம். இதுல கடவுள் நமக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்க போறார். கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குது. அப்படி இந்த 3 விஷயங்களையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? மேஷத்தை பொறுத்தவரை 7.5 சனி. இந்த பக்கத்துல சனி பகவான் 7.5 உள்ள என்ட்ரி ஆகிறார். எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு பெரிய வருத்தம் இதெல்லாம் வரும். இல்லை, எதிர்கொள்வதற்கு தயாராகுங்க. 7.5 சனி ஏற்றமிகு சில விஷயங்களை, கடுமையான பொறுப்புகளை ஆண்டவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த பொறுப்புகளை எதுவுமே தவிர்க்க வேண்டாம். மேஷத்தை பொறுத்தவரை குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு போறார்.
குரு 3ஆம் இடம் உங்க ராசியிலிருந்து. அப்ப என்னன்னா நம்ம பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரை பத்தி நம்ம ஒரு பிளான் போட்டிருந்தோம்னா நமக்கு பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் நமக்கு இப்போ பலம் கொடுக்கும். பிரசன்ட்ல அதை கரெக்டா செயல்படுத்தணும், ஃபியூச்சர் நமக்கு தெளிவா இருக்கும். அப்ப குருவும் நமக்கு நல்லது செய்யறார். இந்த பக்கத்துல ராகு, இந்த இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ல இருந்த ராகு 11ஆம் இடத்திற்கு போறார். அப்ப ராகு 11ஆம் இடத்திற்கு உள்ள போகும் பொழுது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தினால செயல்பட வேண்டிய நேரம், தேவையில்லாததை இழுத்து விட்டுக்க கூடாது. அதுதான் இந்த ராகு 11க்கு போகும்போது. கேது பகவான் பாத்தீங்கன்னா நமக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். மேஷத்துல ராகு வரும்போது புத்திசாலித்தனமா இருந்தாலே பணம் வந்துடும், சேவிங்ஸ் எதிர்பார்ப்புலாம் நல்லா இருக்கும். அப்ப கேது பகவான் பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார். அது நல்ல செலவா நமக்கு ஞானத்தின் வழியில நல்ல செலவா கொடுக்க போறார். ஆக இப்போ 3 கிரகங்களும் ஒரு எளிமையான சந்தோஷத்தை கொடுக்க தயாராக ஆயிட்டாங்க. இந்த விஷயங்களை நம்ம சரியா இன்றைய தினத்திலிருந்து சமயோஜிதமா செயல்படுத்தினா மேஷத்திற்கு சிறப்பு உண்டாகும். இந்த 3 காரியங்களும் சிறப்படைய குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. உங்க குலதெய்வத்துக்கு ஒரு வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் வீட்டுல சனி பகவான் என்றி லாபத்தை கொடுக்க போறார், கொட்டி கொடுக்க போறார். ஜென்மத்திலிருந்து 2ஆம் வீட்டிற்கு குரு பயணம், தனலாபம், வாக்கு சாதுரியங்கள்லாம் கொடுக்க போறார். விவாகங்கள் நடக்க போகுது, வாழ்க்கையில பணம் நிறைய கிடைக்க போகுது, பந்த பாசங்கள்லாம் ஓடி வர போறாங்க, நமக்கு ஒரு கௌரவ விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் 10ஆம் வீட்டிற்கு உள்ள போறார். நம்ம சில விஷயங்களை இந்த இதெல்லாம் சொந்தத்தெல்லாம் பார்த்தோன்னே, லாபத்தை பார்த்தோன்னே இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கும் சான்சஸ் உண்டு. அந்த தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா கொடுத்துதான் ஆகணும். நிர்பந்தமா சில பேர் கேட்பாங்க, கொடுக்கலன்னா பகை என்ன. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது பகவான் ரொம்ப சந்தோஷத்துல நம்ம இருக்கும்போது சில பேர் டேப்லெட் எல்லாம் கரெக்டா போட்டுக்க மாட்டோம், உடம்ப மெயின்டைன் பண்ணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில நேரங்களில் உதாசீனப்படுத்த வாய்ப்பு இருக்கு யாரையும், அதனால விரோதமும் ஆக்கிக்க கூடாது. ஸோ இப்போ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள். இதற்கு துர்கா பரமேஸ்வரியை அதிகமா வழிபாடு பண்ணணும் ரிஷபராசிக்காரர்கள். துர்க்கை, இந்த துர்க்கை அதிகமா வழிபாடு பண்ணும்போது 4 கிரகங்களும் இந்த 3 பெயர்ச்சிகளும் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்க கொடுக்கும். நிச்சயம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நேரம் ரிஷபத்திற்கு. மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இந்த கிரக பெயர்ச்சிகள், அதுல சனி பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் வீட்டுல 9ஆம் வீட்டுல சனி பகவான் இருந்தார். இப்போ 10வது வீட்டுக்கு வருகிறார். இந்த 10வது வீட்டுல சனி உள்ள வந்தவுடனே உங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கான நல்ல சான்சஸ் கொடுக்க போறார். உங்களுக்காக ஒரு பயணத்தையே மேற்கொள்ள போறார். புது கணக்கு, புது டிராவல் டைம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. நீங்க ஏதாவது எதிர்பார்த்த விஷயம்லாம் கை கொடுக்க போறார். ஜென்மத்துல குரு உங்களுடைய புகழை, உங்களுடைய நிலையை, இந்த உலகத்துல நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயணத்தை, அதற்கான பதிலை கொடுக்க போறார். அப்ப நமக்கு ஒரு நிலைத்தன்மையை கொடுக்கிறார் குரு பகவான். இந்த பக்கத்துல கேது பகவான் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு ராசிக்கு வர்றார். அப்ப எடுத்த காரியங்கள்ல லாபம் உங்க ஞானத்தின் வழியாக, ஆஹா இதை இப்படி செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்மார்ட் ஒர்க். அதே மாதிரி நம்ம செய்யறதுல ஏதாவது தடைகள் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப கண்ணும் கருத்துமாக நீங்க செயல்படுவதற்கு ராகு உறுதுணையா இருப்பார். ஏன்னா அவர் 9ஆம் வீட்டுக்கு போறார். ஆக இது மாதிரி உள்ள கிரக நிலைகள் இருக்கும் பொழுது இப்போ நீங்க ஸ்மார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நேரம். மிதுன ராசிக்காரர்கள் ஃபாஸ்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் இது மிக சிறப்பாக யோகத்தை நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த 3 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம்
இந்த 3 பெயர்ச்சிகளும் இந்த 3 ராசிகளுக்கு மிக அருமையான காலத்தை கொடுக்குது. இந்த சந்தர்ப்பங்களை சரியா பயன்படுத்திங்க. மிதுன ராசிக்காரர்கள் நாராயண வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க. திருவெண்காடு ஒரு தடவை சென்று அங்க ஸ்வேதாரண்யேஸ்வரர்னு சொல்லிட்டு சுவாமி இருக்கார், சிவபெருமான், அவரை ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க. அதற்கு பக்கத்துல நாங்கூர் அப்படிங்கிற திருத்தலத்துல பெருமாள் இருக்கார். அண்ணன் பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க. அங்க அண்ணன் பெருமாள் கோயில்னு ஒரு ஊர், அங்க போயிட்டு அங்க பெருமாளை சேவிங்க. இந்த 3 கோவில்களுக்கு சென்று வரும் பொழுது நிச்சயமாக இந்த மிதுன ராசிக்கு மிக சிறப்பாக இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த 3 ராசிகளுக்கும் இது ஒரு கிளிக் ஆகக்கூடிய டைம். நம்ம லைஃப்ல ஒரு கிளிக் இல்லைங்களா? போட்டோல ஒரு கிளிக் வந்து எப்படி இருக்கும் சவுண்டு, அதுதான் பெஸ்ட் டைம். வாழ்த்துக்கள். அடுத்த 3 ராசியை பத்தி அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும்.